இன்னைக்கு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியோட பிபிஏ ப்ரோக்ராம் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். கூகுளில் ஐஎம்யூ பிபிஏன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அட்மிஷன் 26-27 வரும். ஸோ போன வருஷத்துக்கு தான் காட்டும் 25-26. ஆனால் நம்ம அப்ளை பண்ண போது அட்மிஷன் 26-27. ஸோ இதில் போன பிறகு அப்ளை நவ் அப்படின்னு கொடுங்க. அது வந்து ஐஎம்ஏ பிபிஏ ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இதில் செட் இதெல்லாமே காட்டும். பிபிஏ அட்மிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணலாம். அகைன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன். டிக் கொடுத்தாச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த டிக் மார்க் எனேபிள் ஆகும். கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்றோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து பிபிஏ செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கேண்டிடேட் நேம் கொடுங்க. டென்த் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு அந்த மாதிரி கொடுங்க. அவரோட கம்யூனிட்டி கொடுத்துருங்க. பிசிக்கலி சேலஞ்சுனா நோ கொடுத்துருங்க, இல்லை எஸ்னா எஸ் கொடுங்க. ஜெண்டர் வந்து கரெக்டாக செக் பண்ணி கொடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம், மேல் கேண்டிடேட்டா இருப்பாரு, தெரியாம ஃபீமேல் கேண்டிடேட் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டான டேட்டா கொடுங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. எல்லாமே டென்த் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்க மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி. எப்பவுமே அக்சஸ் இருக்கணும். இந்த அட்மிஷன் போட்டு முடிக்கிற வரைக்கும் அக்சஸ் இருக்கக்கூடிய இமெயில் ஐடியா கொடுங்க. ரெக்கவர் பண்றதுக்கு போன் நம்பர்லாம் எனேபிள் ஆயிருக்கணும் அதுல. அப்புறம் போன் நம்பர் கொடுத்துட்டு ஐம் நாட் ரோபோட் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்து சப்மிட் கொடுங்க. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுங்க. ஸோ மொபைலுக்கு ஒரு ஓடிபி, இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ ஓடிபி கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுங்க. வெரிஃபை இமெயில் ஐடி கொடுத்துருங்க. வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இந்த நேரத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் டென்த் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபாதர் நேம் கொடுங்க. பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர், போட்டோ ஐடி என்ன கொடுக்க போறோமோ அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரிலிஜன் கரெக்டா கொடுங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கொடுத்துருப்பீங்க, அதை வச்சு கொடுங்க. கல்யாணம் ஆனவர்னா மேரிட், இல்லைனா சிங்கிள் கொடுங்க. யூஸ்வலா 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால அன்மேரிடா தான் இருப்பாங்க. மதர் டங் கரெக்டா கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆதார்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி அட்ரஸ் கொடுங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்கும். யூஸ்வலாக ரெண்டு டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அட்ரஸ் ஃபில்லிங் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுங்க. ஸோ கேம்பஸ் வந்து சென்னை ஃபர்ஸ்ட், செகண்ட் கொச்சி, தேர்ட் விசாகப்பட்டினம். அகாடமிக் குவாலிஃபிகேஷன் 10th சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் குவாலிஃபைங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ் பண்ணாரோ அதை எழுதுங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து 24 தான் இருக்கும். ரோல் நம்பர் அவரோட 10th சர்டிஃபிகேட்ல இருக்கும் பாருங்க, அதை கொடுத்துருங்க.
மேக்ஸிமம் இங்கிலீஷ் மார்க் கம்பல்சரி 10th. ஸோ எவ்வளோ டோட்டல் மார்க், அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாருன்றது இங்கே கொடுத்துடலாம். டோட்டல் 500 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்தாரு கேண்டிடேட் அப்படிங்கறத இதில் கொடுக்கணும். இது 12th வந்து யூஸ்வலாக ரிசல்ட் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் கொடுத்துடணும். குவாலிஃபைங் ஸ்டேட்டு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு. குவாலிஃபைங் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்கூல், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூல் இருக்கோ அதை கொடுத்துருங்க. 2026 ரோல் நம்பர் தெரிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா XX கொடுத்துடலாம். ஸோ என்ன சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ், இல்லை லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் இருந்தால் போதும். மேஜர் சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ், எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டோட்டலா 6 சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, இங்க 4 தான் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. மீதி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 பேப்பர்ல எந்த பேப்பர்ல அதிகமா ஸ்கோர் எடுப்பாங்களோ அந்த 3 பேப்பர் மட்டும், 4ல 3 பேப்பர் மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் போட்டோ அப்லோட் பண்ணணும். போட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. சைன் காலம்ல அப்லோட் பண்ணிட்டோம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணியாச்சு. 10th மார்க் ஷீட் அதுவும் அப்லோட் பண்ணிடுங்க. எல்லாம் முடிச்சுட்டு வியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸ் முடியும். நெக்ஸ்ட் பேமெண்ட் மட்டும் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் முடிச்சிருந்தா போதும். இதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்துடலாம். தேங்க்யூ.